தள்ளி தைய அண்டா நினைச்சு ஒன்ன தேய்ச்சிட போறேன். எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு. என்ன போய் 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தர கட்டி அண்ணன் ஒரு படம் பண்ண போறாங்க. ஐயா அன்னை ஒரு ஆலயமா? டேங்க வா. என்ன அந்த படத்தை நீ இன்னும் பாக்கலையா? பாக்கல. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து அப்படியே திரும்பினேன். சுயாலுக்கு அலாக்கானே தூக்கிட்டு வந்துட்டாங்க. 35 வருஷமா இங்க அடிமையா இருக்கிறத பத்தி நீ ஃபீல் பண்ணல. அன்னை ஒரு ஆலயம் படம் பார்க்க துடிக்கிற. இந்த இடையில பாசா படையப்பாலாம் பாத்தே அவன் அதுக்குள்ள உன்னை பாடையில ஏத்துறாங்களேடா. ஏத்துனாலும் இறங்கி வந்து பாப்பேன். இறங்கி வருவியா? அவே ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன அன்னை ஒரு ஆலயத்துல நிக்கிற? என்ன சத்தங்க? நீ பாட்டுக்கு டம்ளர் தூக்கி அடிக்கிறியே, நசுங்கிடுச்சுனா வட்டிக்கிட்ட. ஆஸ் a சூப்பர்வைசர் நான் தானே பதில் சொல்லணும். நீ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண? நானும் பாத்துக்கிட்டே இருக்கு. 3 நாளா உன் மூஞ்சில லைட் எரியுது. ஆமா, இந்த வீட்டுல ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொன்ன. ஆனா வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி எந்த அறிகுறி உங்ககிட்ட தெரியல. அது முருகன் கிளம்புனா சின்னம்மா வாழ்க்கை. அவன் கிளம்புறதுக்கு உங்க சின்னம்மா வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? புரியாத மாதிரி பேசாத. சின்னம்மா வட்டியோட தங்கச்சி. டேய், இது வட்டிக்கு தெரியுமாடா? சின்ன சிறுசுக லவ் பண்ணும். பெரிய மனுஷன் நீ தானே பாண்டி அப்படி அப்படியே பேசி சேர்த்து வைக்கணும். நான் பேசி சேர்த்து வைக்கணுமா? அட கடவுளே, என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னா சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் கேட்கலையே. ஒன்னும் கவலைப்படாத பாண்டி. முருகன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா வட்டியோட சொத்து பூரா நமக்கு தானே வரும். அப்புறம் என்ன, வட்டிக்கு வட்டியும் கட்ட தேவல, அசலும் கட்ட தேவல. டேய் மீன் குஞ்சு வாயா, உசுரோட இருந்தா தானடா கட்டுறதுக்கு. ஐயோ, இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் முட்டாளா செட்டு சேர்றாங்களே. இது எங்க போய் முடிய போகுதோ? நான் கடைசி வரைக்கும் 10 பாத்திரம் தான் தேய்க்கணும். பாரு, வேலைன்ற பேர்ல தொடச்சதவே தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. மூடிட்டு வா. டேய், நான் இல்லங்கய்யா, வேலைக்காரி மேடம் விளக்கமாறு மிஸ்ஸிங்க நான் எடுத்து கொடுத்தேன். இந்த கணக்கு நோட்ல அவன் கொடுத்த அமௌண்ட் தேதி வாரியா இருக்கு. வரிசையா படி. படிச்சிருங்க தம்பி. நீ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சொல்ல சொல்ல வரிசையா எழுதுப்பா. சரிங்க. டேய் எழுதிக்கடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் சூப்பர்வைசர். கோவிந்தசாமி கணக்கு விவரம் 19/1/2008 வரவு 15,000. 2/3/2009 வரவு 13,000. வரவு 11,000. படிக்காம என்ற கால்ல ஏந்திரடா. ஏஞ்சி நின்னு படுறா. நம்மள இல்லையா? என்ன கணக்கு பார்க்க சொன்னா என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/7/2009 வரவு 10,000. 7/8/2009 வரவு 6,500. மொத்த கணக்கு 60,000. டேய் ஐயா, அவன் எழுதுன வாங்கி நீ படிச்சு சொல்லு. சரிங்கய்யா. கடவுளே, எந்த பண்ணி சத்தமா படிச்சு சொல்லு. போய் தொலைடா. ஏய், படிச்சு சொல்லு. இந்த படிக்கிறீங்க. ஐயோ, லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. கண்களோ கூலிங் வேறு, உதடுகளோ 12,500. இப்போ ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/8/2000 10,000 சில்ற. உங்கூட பழகின பாவத்துக்கு என்ன ஏண்டா மாட்டி விட்டு கொள்ற. தெளிவா பண்றா. ஐயா, கணக்காய் எழுதிருக்கா பூரா 60,000க்கு 4 சைவரை போட்டு வச்சிருக்காங்க. 60,000 4 சைவர் வேண்டாம். மாங்க